வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், தாவேகா, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற தாவேகா கட்சிக்குள்ளாக ஏற்பட்டிருக்கிற பல பரபரப்புகளும், சத்தமில்லாமல் உள்ளே நடந்து கொண்டிருக்கிற கோஷ்டி மோதலும், தாவேகா வெளியே தெரியாத அளவுக்கு உள்ளே ஒரு மிகப்பெரிய பிளவை செஞ்சிருப்பதும் யாருக்கும் தெரியவே இல்லை. அதுதான் இன்னைக்கு ஹைலைட்டாக பல விஷயங்களை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. பவர் சென்ட்ரலாக இருந்த பல பேர் இன்னைக்கு அதிகாரத்தை புடுங்கப்பட்ட நிலைமையில சைலண்ட் ஆயிட்டாங்க. என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நமக்கு தெரிந்த தகவல்களை பேச போகிறோம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாத பல பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய அன்போடு ஆதரவோடு தான் இந்த சேனல் நடத்தப்படுகிறது. சுயாதீன ஊடகம். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளாக சொல்லுங்க. தாவேகா இந்த கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. அதற்குள்ளாக முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடித்து விட்டார்கள். இலக்கு அவர்களுக்கு 2026 தான் சொல்லி தான் அவங்க கட்சியை ஆரம்பிச்சாங்க. ஓகே, எனிவே அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். மீண்டும் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இப்போ இந்த கட்சிக்குள்ள ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பாக இருந்த வரைக்கும் கட்சி அப்படின்னு சொன்னா அது புசி ஆனந்த் மட்டும்தான். அவர் தான் நீண்ட நாட்களாக விஜயோடைய பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோசப் விஜயோட பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இடையில சேர்ந்தவர் தான் ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனாவுடைய பிளஸ் மைனஸ் ரெண்டுமே ஒன்னே ஒன்று தான், பணம். மாமனாருடைய சொத்து, மாமனாருடைய அந்த நிறைய ஜீவனாம்ச தொகை, இதெல்லாம் தான் அவருக்கு பெரிய பொருளாதார ரீதியாக தன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரி காமிச்சது. அரசியல்லாம் ஒரு மண்ணும் தெரியாது. திமிரா பேச தெரியும். பணம் இருக்கிற திமிரில் வாய் விட தெரியும். ஒரு அமைச்சர் மாதிரி நடந்துக்க தெரியாது. ஏன் ஒரு கட்சிக்கார உருப்படியான ஒரு மனுஷன் மாதிரி நடந்துக்க தெரியாது. ரவுடி பையன் மாதிரி பேச தெரியும். இது மட்டும் தான் ஆதவ் அர்ஜுனாவுடைய இலக்கணம். ஆனால் அவர் இந்த கட்சியில சேர்ந்த உடனே அவர் பல கட்சிகள்ல இருந்து பறந்து வந்தவர் தான். அவர் ஒரு கட்சி சொந்தம் இல்லை, அவருக்கு பல கட்சிகள்ல இருந்து வந்தவர். எல்லா கட்சியிலையும் பதவிக்காக அலைஞ்சவர். கடைசியில அன்னைக்கு தாவேக்காவை யாருமே பெருசா மதிக்கல. அப்ப அவருக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. புசி ஆனந்த் ஓகே சொல்லிட்டாரு. சோசப் விஜய்க்கும் பணம் செலவு பண்ண ஒரு ஆள் வேணும். சோசப் விஜய் ஒத்த பைசா செலவு பண்ண மாட்டார். சாப்பிட்ற கையால காக்கா ஓட்ட மாட்டாருன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி ஆள் தான் அவரு. ஒரு பைசா அவருடைய சொந்த பணம் கொடுத்து இதுவரை யாருக்கும் அவர் எந்த விதத்திலும் உதவி செஞ்சதே கிடையாது. செஞ்சது எல்லாமே யாருடைய காசோ, எங்கிருந்து வசூல் பண்ணப்படுதோ ஸ்பான்சர்ஸ் காசு தான். அதை உள்ள சேர்ந்த பிறகு தன்னை கட்சியில் ஒரு பெரிய பவர் சென்டரா மாத்திக்க ட்ரை பண்ணாரு. மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவியும் வாங்கிட்டார். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தாங்க. என்ன புதுசா சொல்ல போறீங்க கேக்குறீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்ட பிறகு அவர் 2ஆம் கட்ட தலைவராக அவர் இருக்காரானா, 2ஆம் கட்ட இடத்துல இருக்கிறது புசி ஆனந்த். கட்சியும் அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் சார்ந்தவர்கள் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த நிர்வாகிகள். ஏற்கனவே வேட்பாளர் லிஸ்ட்ல போட்டது பாதி பேர் கட்சியை சேர்ந்தவர்கள். பாதிக்கு மேற்பட்ட, பாதி கூட கிடையாது, பாதிக்கு மேற்பட்ட ஆல்மோஸ்ட் 70% ஆட்கள் ஆதவுடைய ரெஃபரன்ஸ்ல போட்ட எம்எல்ஏக்கள். ஆனா கட்சி நிர்வாகிகளா இருக்கிற எல்லாருமே புசி ஆனந்தால் ஃபில்அப் பண்ணப்பட்டவர்கள். இப்போ இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்குது. இப்போ அவருக்கு ஆட்சி அவங்களே எதிர்பார்க்கல, ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுக்கு இப்போ அதிகாரம் தங்கிட்ட வந்துருச்சுன்னு இடத்துல போய் நம்ம ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியல. இப்போ எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்கிற பல பேர் கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கட்சிக்காரங்களே கிடையாது. அவங்க திடீர்னு எம்எல்ஏ ஆனவங்க, திடீர்னு இந்த கட்சியில சேர்ந்து ராத்திரியோட ராத்திரியா செவிரேறி குச்சி தப்பிச்சு வந்த மாதிரி சீட்டு வாங்கி, காசு கொடுத்து சீட்டு வாங்கி ஜெயிச்சவங்க. இப்போ அவங்களுக்கு ஃபீல்டுக்குள்ள போய் இறங்கி, உதாரணத்துக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, விழுப்புரம் மாவட்ட செயலாளர் யாரோ இருப்பாங்க, கட்சிக்காரங்க. அது ரசிகர் மன்றத்தில் இருப்பாங்க, புசி ஆனந்தால் நியமிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க. வேலூர் மாவட்டத்தில் வேலை செய்ய போகணும் அப்படின்னா, வேலூர் மாவட்டத்தில் யாரோ ஒருத்தர் கட்சிக்காரங்க எம்எல்ஏவா இருக்க மாட்டாங்க. கட்சிக்காரங்க பொறுப்புல இருப்பாங்க. மாவட்ட பொறுப்போ, ஒன்றிய பொறுப்போ, நகர பொறுப்புல இருப்பாங்க. எம்எல்ஏ திடீர்னு எங்க இருந்தா வந்த ஆளா இருப்பான். ஒரு காங்கிரஸ்ல வந்திருக்கோம், இல்ல அதிமுக வந்திருக்கணும், இல்ல வேற ஏதாவது கட்சியிலேருந்து சீட்டு கிடைக்காம தப்பிச்சு வந்திருக்கணும். திமுக நவல்பட்டு விஜய்னு ஒருத்தர், அவர் திமுக சீட்டு கேட்டு கிடைக்கலனோட தாவி இப்ப அவர் ஜெயிச்சிட்டார். அதுதான் நிலைமை. இப்ப அவர்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுக்கணுன்றதுனால ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், மொத்தம் 234 தொகுதி. 234 தொகுதிக்கும் நீங்க மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொன்ன உடனே, இதுக்கு முன்னாடி 2 தொகுதி, 4 தொகுதி, 6 தொகுதி சேர்ந்தது தான் ஒரு மாவட்டமா இருந்துச்சு. இப்போ மாவட்டத்துக்கு, அதாவது தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்ற ஒரு அடிப்படையில இப்போ அதுக்கான காய் நகர்த்துதல் வேலை நடக்குது. அப்ப மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுத்தாதான் எம்எல்ஏவா எங்களால பணி செய்ய முடியும். ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு போறோம்,
அங்க வந்து மாவட்ட செயலாளர் வந்து நாட்டாம பண்றாரு, நான் தான் தொகுதி எம்எல்ஏ, எனக்கு மரியாதை இருக்க மாட்டேங்குது. இது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அன்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு அமைச்சர் நிர்மல்குமார் வந்துட்டார். தொகுதியை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் வரல. ஏன்னா மாவட்ட செயலர் முறையான அழைப்பு அவங்களுக்கு கொடுக்கல. ஆனா அமைச்சர் வந்துட்டார். அவர் மேடை ஏறி உட்கார கூட இல்லை, பார்த்தாரு எம்எல்ஏக்களுக்கு முரண்டு, மாவட்ட செயலாளர் பிரச்சனை, உடனே டக்குன்னு கிளம்பி போயிட்டார். வந்தவர் குத்துவலை கூட ஏத்தாம ஓடி போயிட்டார். பெரிய சர்ச்சையாச்சு. இதெல்லாம் கவனத்திற்கு கொண்டு போகப்பட்டது. யார் கவனத்துக்குன்னா புசி ஆனந்த் கவனத்திற்கு. இப்ப அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, விஜயோட ஆலோசனை செய்து அவர் தொகுதிக்கு ஒரு மாவட்டம். ஸோ அப்ப நீ மாவட்ட செயலாளரும் இருக்கிற, நீ எம்எல்ஏவும் இருக்கிற. ஆனால் மாவட்ட இணை செயலாளர் பொறுப்பு இருக்குல்ல, அது நிச்சயமா கட்சிக்காரனாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தீவிரமாக களமாட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த போஸ்ட்டை பிடிக்கிறதுக்கு பல பேர் வந்து காய் நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. பல பேரும் காய் நகர்த்த ஆரம்பிச்சாலும் அங்கதான் சிக்கலே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு பக்கம் புசி ஆனந்த் போடுகிறவர்கள் தான் கட்சிக்காரராக இருக்க முடியும். ஆதவ் எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்துட்டாரு. அப்ப ஆதவ் சொல்லுகிற அல்ல எம்எல்ஏக்கு ஆதரவான ஆட்களுக்கு அந்த பொறுப்பு வாங்கி தருவதற்கு தயாராக. இப்ப செங்கோட்டையனோட ஏராளம் பேர் கட்சியில வந்து சேர்ந்தாங்க தாவேக்கால. அவரோட சேர்ந்த ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைச்சிது. அதுல ஒரு சிலர் ஜெயிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். நிறைய பேர் சேர்ந்த எல்லாரும் இன்னைக்கு வெறும் மெம்பரா தான் இருக்காங்க, எந்த பொறுப்புக்கும் வர முடியல. அது செங்கோட்டையனுக்கு அதான் நிலைமை. என்னடா பிரச்சனை அப்படின்னா, இல்ல இப்ப கட்சிக்காரங்க ரொம்ப ப்ராப்ளம், ப்ரெஷரா இருக்கு, ஆட்சிக்கு வந்துட்டதுனால நமக்கு நிறைய சிக்கல் இருக்கு, ரசிகர் மன்ற சேர்ந்தவங்களுக்கு நான் வந்து பதவி கொடுக்கணும்னு புசி ஆனந்த் அந்த பக்கம் வேற ஒரு காய் நகர்த்திட்டு இருக்காரு. இதுல புசி ஆனந்த் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிச்சு தான் வந்து எப்படினாலும், ஏன்னா இப்ப அவர் வந்து அவர் ஒரு துரந்தர், அவர் நாளைக்கு என்ன வேணா செய்வார். எம்எல்ஏக்களை தன் கைவசம் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ஆதவ் சொன்னா குதினா குதிச்சிருவாங்க. அந்த மாதிரி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஆட்கள். அதுல யார் யாரு அப்படின்னு சொன்னா நிறைய பேர் சொல்லலாம். நம்ம உதாரணத்துக்கு ஒரே ஒரு நபர் மட்டும் சொல்றேன். நம்ம ஸ்ரீவைகுண்டம் சரவணன். ஸ்ரீவைகுண்டம் சரவணன் வந்து ஆதவர்ஜினாவுடைய லாட்டரி வியாபாரம் பார்த்துட்டு இருந்தால் இப்பவும் பாக்குறாருன்னு சொல்றாங்க. கள்ள லாட்டரி வித்துன்னு இருக்காரு, திருட்டு லாட்டரி வித்து ஓட்டிட்டு இருக்காரு. நிறைய அந்த மாதிரி வந்து நிறைய தவறான சமூக விரோத செயல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய ஆதரவாளர் தான் பல இடங்கள்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் அவர் மீது எந்த நடவடிக்கை இல்லை. தன்னை வந்து அந்த பொம்பளை போரிக்கு மேட்டர்ல மாட்டினதுல இருந்து, அந்த புகார் குற்றச்சாட்டுல மாட்டினதுலாம் அதுல இருந்து மடமாத்துறதுக்காக நம்ம ஆளை ஏமாத்தினா, என்னை ஆளை தூக்க வந்தான், எனக்கு வேலை பேசினாங்க, டயரை போய் ஆய்வு பண்றது, இன்னைக்கு ஒரு பாத்ரூம் ஆய்வு பண்ணியிருக்காரு, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தாலே தெரியுது. அது வந்து என்ன சொல்றது, வேணா விடுங்க, நல்லா வாயில வருது எனக்கு. இதெல்லாம் நம்ம சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா முதலமைச்சரே அப்படி பேசினாருங்க. அதனால நம்ம பேசுறதுல என்ன மிஸ்டேக் இருக்கு? அதனால அந்த மாதிரி ஆளெல்லாம் எம்எல்ஏ ஆகி அந்த பகுதியே நாரி நாசமா போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் வந்து ஆதவுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. இப்போ ஆதவ் வந்து கட்சியில எனக்கு இவ்வளவு போஸ்ட் எனக்கு வேணும், ஏன்னா அதை நோக்கி தான் அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் களம் பிடிக்க முடியும். இப்போ நீங்க எம்எல்ஏவா ஜெயிச்சிட்டாங்க எல்லாருமே, எம்எல்ஏவா ஜெயிச்ச எல்லாருமே உள்ளாட்சியில அதே மாதிரியே ஒரு வெற்றியை வந்து தாவேகா பெற்றுடுமா அப்படின்னா அங்கதான் பிரச்சனையே இருக்கு. தாவேகாக்கு உள்ளாட்சி தேர்தலில் பெரிய அடி கிடைக்கும். ஏன் சொல்றேன்னா, உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிக்கு, இந்த வார்டுக்கு, இந்த தெருவுக்கு இவன் வந்தாதான் நல்லது செய்வான். இவன் தான் மூஞ்சி தெரிஞ்சவன். கட்சிக்காரனை பார்த்து ஓட்டு போறது இல்ல, அது ஆட்களை பார்த்து ஓட்டு போறது. அப்ப நல்லவனா இருக்கிறவன தான் நாங்க நிப்பாட்ட முடியும். தாவேக்கால ஒருத்தன் கூட அந்த மூஞ்சி இல்லையே, பூரா சில்வண்டு பயிலாக தானே இருக்கானுங்க, பூரா எல்லாம் மொட்டை பசங்களா இருக்கானுங்க. ஒருத்தனுக்கு கூட ப்ராப்பரான அரசியல் தெரியாது. அப்ப அவனை எந்த லிஸ்ட்ல வந்து உள்ளாட்சி தேர்தல் எடுக்க முடியும் நம்ம? அதனால உள்ளாட்சி தேர்தல் அமைப்பும் கிடையாது, கட்டமைப்பும் சரியான கட்டமைப்பு கிடையாது. எல்லாம் சில்வண்டு பசங்க, சினிமா டிக்கெட் வித்தவனுங்க, திருட்டு டிக்கெட் வித்தவனுங்க, 100 ரூபாய் 200 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய் 1000 ரூபாய் வித்து காசு பார்த்தவனுங்க, பூரா மொட்டை பசங்க. மொட்டை பசங்களை நம்பி அவனாவது ஓட்டு போடுவானா கவுன்சிலரா? செய்ய மாட்டாங்க. அப்ப அமைப்புக்காக ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுக்காக தான் எல்லா கட்சியிலும் ஆள் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல தான் மீண்டும் நம்ம அதே மாதிரி ஆய்வு நடத்தியோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி நம்ம ஆட்கள் அங்கே உள்ள நுழைச்சி வெற்றி பெற வைக்கணுன்றது ஆதவுடைய எண்ணமா இருக்கு. ஆனா அதுக்கு வந்து பெரிய முட்டுக்கட்டையா இருக்கிறது புசி ஆனந்த். புசி ஆனந்த் தெளிவா சொல்லிட்டாரு, கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது தான், ஆட்சி நிர்வாகம்னா போய் வந்து சோசப் விஜய் முதலமைச்சர் பேசிக்கோ, நீ அங்க நான் வரவே மாட்டேன், அவர் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், கட்சிக்குள்ள நான் வைக்கிறது தான் சட்டம், நான் சொல்ற ஆட்களுக்கு தான் பதவி அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஆனால் இப்ப தாவேக்காக்குள்ள நிர்வாக ரீதியாக 2ஆ உடஞ்சு கிடக்குது, கட்சி ரீதியாக 2ஆ உடஞ்சு கிடக்கு. நிர்வாக ரீதியாக நீங்க வந்து ஏதாவது பண்ணணும்னா அதிகாரிகள்
அதிகாரிகளோடு முதலமைச்சர் சோ சப்பு விஜய், இந்த சோ சப்பு விஜயும் அதிகாரிகளும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய டிராமா ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதுல புஷி ஆனந்தோ ஆதவோ தலையிடுறதே இல்லை. ஏன்னா ஆதவ் வந்து தேவையில்லாம நிறைய வம்பை இழுத்து விட்டு பேச விட்டு அதிகாரிகளுடைய அறிவுறுத்தல்னால, அதிகாரிகள் அறிவுறுத்தல்னா எப்படி தெரியுமா, நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகுற மாதிரி அழுகுறன்றதெல்லாம் கிடையாது. நீ வாயை திறந்தீனா நீ உள்ள போயிடுவ. கரூர் பிரச்சனையில உன்னாலதான் ஆச்சு. அதே மாதிரி நீ தேவையில்லாம மறுபடியும் நான் கரூர்ல ஒரு முடிக்க வேண்டியிருக்கு, ஆணி கைட்ட வேண்டியிருக்கு, புடுங்க வேண்டியிருக்குலாம் பேசி திருப்பி நீ வந்து தேவையில்லாம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மறுபடியும் படாத அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க போல இருக்கு. ஆதவோட வாய்க்கு பூட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த லூஸ் டாக் இருக்குல்ல, வளரு வாயன், இந்த வளரு வாயனை பூட்டிட்டாங்க போல இருக்கு. இப்ப எங்கேயாவது ஆதவுடைய அந்த ஆக்ரோஷ பேட்டியை பார்க்க முடியுதா? கட்டு எதுக்கு எடுத்தாலும் மீடியாவை கூட்டு பேசிட்டு இருப்பாரு. எங்கேயாவது வராரா இப்ப ஆதவு? வர்றதில்லை. ஏன்னா நீ ரொம்ப வளர்ந்துருக்கிற, அதுதான் உனக்கு பிரச்சனையே. பணம் நிறைய வச்சிருக்க, அதுதான் உனக்கு பிரச்சனையே. உன் வாய் ஓட்ட வாயா இருக்கு, அதுவும் லேசான ஓட்ட வாய் இல்ல, ரொம்ப கேவலமா இருக்குது. வாயை திறந்தா ஒரே நாத்தம் ஜாஸ்தியா வருது, மூடிக்கிட்டு பேசாம இருன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதனால அவரா இப்ப பேசுறது இல்ல, வாயை மூடிக்கிட்டார். அப்படியே போய் பத்திரிகையாளர்கள் விரட்டி கேள்வி கேட்டு மைக்க நீட்டினா கூட நோ 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 சைலண்ட். அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல, அதிகாரிகள் இருக்கும் அரசியல் பேசக்கூடாது, அது தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு அறிவுபூர்வமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஆதவ கூப்பிட்டு மண்டை நடு மண்டையில நச்சுன்னு 2 கொட்டு யாரோ வச்சிருக்காங்க. யாரோன்னு தான் நான் சொல்றேன். அந்த யாரோ வச்ச 2 கொட்டு வீங்கி போயிடுச்சு. அதனால வாயை மூடிக்கிட்டு அடிச்சது தெரியாம சைலண்ட் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ நிர்வாகத்துல வாயை பூட்டிட்டாங்களா, கட்சிக்குள்ளேயும் அவருக்கு செல்வாக்கு அவுட்டு. அவர் சொல்ற யாருடைய அந்த சிபாரசையும் புஷி ஆனந்த் எடுப்பதில்லை. புஷி ஆனந்துக்கு தோன்னா செய்யறார், அவர் தான் முடிவு பண்றாரு. இப்போ இந்த இணை செயலாளர்கள் போடுகிற வேலை படுவேகமா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா எப்படினாலும் இன்னும் சில மாதங்கள்ல உள்ளாட்சி தேர்தல் வந்துரும்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ரகசியம். உள்ளாட்சி தேர்தல் இப்ப வராது, இடைத்தேர்தலுக்கு முன்பாக உள்ளாட்சி தேர்தல் வராது. இடைத்தேர்தல் நடந்த பின்னாடி தான் உள்ளாட்சி தேர்தல் வரும். இடைத்தேர்தல் இப்ப நடக்குமா அப்படின்னா அது நடக்காது. ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. நிறைய வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்குகள் போட்டிருக்காங்க. இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் பெரம்பூர்ல ஜெயிச்சது எப்படி அப்படின்னு வழக்கு போட்டிருக்காங்க நம்ம முதலமைச்சர் சோ சப்பு விஜய் எதிராக. அதுக்கு எதிராக வந்து வழக்கு போட்ட ஆர்டி சேகர் திமுகவை சேர்ந்தவருக்கு பதில் சொல்லி நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இது வழக்கமான நடைமுறை, இது ஒன்றும் பெரிய கம்பசூஸ்திர விஷயங்கள்லாம் கிடையாது, இது வழக்கமான நடைமுறை. அந்த அடிப்படையில் நிறைய வழக்குகள் பெண்டிங் இருக்கிறதுனால இடைத்தேர்தலை தேர்தல் கமிஷன் இப்போதைக்கு நடத்தாது. இன்னொரு விஷயம், அவங்களுக்கு தேவையான எம்எல்ஏக்களை பிடிக்கணும். வலை வீசிட்டு இருக்காங்கல்ல, மொத்தமா வந்தா பிரச்சனை ஆயிடும்னு அப்படியே பார்ட்டா பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவனுடைய அந்த எண்ணிக்கை 15 பேர் வேணும். இப்ப 7 தான் இடம் காலியா இருக்கு. அப்ப இன்னும் அவங்களுக்கு 8 இடங்கள் தேவைப்படுது. அது காலியாகிற வரைக்கும் இடைத்தேர்தல் இப்போதைக்கு நடக்காது. இடைத்தேர்தல் நடக்காதுன்னா உள்ளாட்சி தேர்தல் நடக்காது. உள்ளாட்சி தேர்தலுடைய பதவி காலம் என்பது இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கு. அப்படின்னா 6 மாசம் முடிந்த பிறகும் அதே நிலைப்பாடு, கோர்ட்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது என்னன்னா, முந்தைய இருந்த நிலையில அப்படியே தொடரும் அப்படின்ற மாதிரி அப்படியே தான் இருக்கும். செயல்பாடுகள் பெருசா வந்து களத்துக்கு வராது. ஏன்னாப்பா நீங்க வந்து உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்தினது யாருமே இல்லை. இப்ப திமுக கூட பாத்தீங்கன்னா ரொம்ப மாதங்கள் கழிச்சு தான் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. அதிமுக காலத்திலும் அப்படிதான் நடந்துச்சு. அதனால இது வந்து தள்ளி போறதுல ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த அடிப்படையில மிக தெளிவாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். கட்சிக்குள்ள மிகப்பெரிய சிக்கல் தாவேகாக்குள்ள உருவாயிருக்கிறது. கட்சி விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், அதே மாதிரி ஆட்சி நிர்வாகத்துக்குள்ள ஆட்சிக்கு நான் கட்சிக்கு நீ அப்படின்னு புஷி ஆனந்தும் சோ சப்பு விஜயும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்குள்ள, எழுதப்படாத ஒப்பந்தத்துக்குள்ள போயிட்டாங்க. கடைசியில தெருவில் நிக்கிறது ஆதவ் அர்ஜுனா என்கிற இந்த மேலாண்மை பொதுச் செயலாளர் தான். வாயை மூடிக்கிட்டு இருந்தாருன்னா அவர் இருப்பார். ஏன்னா இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இப்போ எத்தனை அமைச்சர்கள் வாய்கள் கட்டப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். லொடலோட வாய் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்த கீர்த்தனாவை காணோம். அமைச்சர் கீர்த்தனா எங்க இருக்காங்கன்னு தேட வேண்டியதா இருக்கு. ஏன்னா ரீல்ஸ் போட்டது மட்டும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வெளிநாடு போனதே பிரச்சனை ஆயிடுச்சு. யாரை கேட்டு வெளிநாடு போன முதலமைச்சர் சோ சப்பு விஜய்க்கே தெரியாதுன்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியலங்க. அப்படி ஒரு ஊடகத்துல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இவங்க வந்து ஏதோ ரீல்ஸ் போடுறேன்னு நினைச்சுக்கிட்டு இவங்களுடைய
இவங்களுடைய பாஸ்போர்ட்ல போயிட்டாங்க. ஒரு அமைச்சர் வெளிநாடுக்கு போனோம்னா டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வாங்கி ஒன்றிய அரசாங்க அனுமதி பெற்று தான் போகணும். செலவுகள்லாம் அரசாங்கம் ஏத்துக்கணும். அதை விதியை மீறி இருக்காங்க. நோட்டீஸ் அனுப்பியிருக்கு உள்துறை அமைச்சகம். அடுத்தது ராஜ்மோகன் அமெரிக்கா போனாரு. யாரை கேட்டு போன அமெரிக்காவுக்கு? ஒன்றிய அரசோட பர்மிஷன் கேட்டியானா அவங்களுக்கும் நோட்டீஸ் வந்திருக்கு. ஆக அவரும் இப்ப சத்தம் இல்லாம இருக்காரு. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா வாய் திறக்கிறார தவிர பெருசா பேசுறதுல வாய் கட்டப்பட்டிருக்கு. அத மாதிரி ட்ரோன் விட்டு அப்படியே ஏரியாவெல்லாம் வந்த உடனே சைரன் வச்சுட்டு கார்ல பயங்கரமா சீன் போட்டு பாத்ரூம் போறது கூட சைரன் கார்ல போனார் போல இருக்கு. வேற யார நான் சொல்றேன், நம்ம அந்த பிரபுன்னு சொல்லி ஒரு கனிம வளத்துறை அமைச்சர். இப்ப அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. சைலண்டா இருக்காரு. சத்தம் இல்லாம மூடப்பட்ட கனிம வள அந்த கல்குவாரிகள்லாம் சைலண்டா திறந்துட்டு எல்லாமே ராத்திரிகளெல்லாம் கல் ஒடிச்சிட்டு இருக்கானுங்க. ஊழலை ஒழிக்க வந்த ஆபத் பாந்தவன்கள். கரூர் விஜயபாஸ்கர் விராலிமலை விஜயபாஸ்கரை சேர்த்த பிறகு பார்த்தா அவங்களுக்கு சொந்தமான கல்குவாரிகள்லாம் திறந்து ஓட்டிட்டு இருக்காங்க. சொத்து குவிப்பு வழக்கில் நீதிமன்றத்தில் கரூர் விஜயபாஸ்கர் ஆஜராகிறாரு. சேர்ந்தும் புரோஜனம் இல்லை, கட்சியில சேர்ந்தோம். அது ஒரு பக்கம் தனியா போயிட்டு இருக்கு. ஆக அந்த பிரபு அவரையும் ஆளக்கானோம், வாயை துறக்கல. அதே மாதிரி தம்பி நீ சாப்பிட்ட, நான் சாப்பிடல தம்பி, நீ நல்லா சாப்பிட்ட தம்பி, நான் சாப்பிடல தம்பின்னு கேள்வி கேட்டதுக்கு அசர்ற மாதிரி வேற பதில் சொன்ன போக்குவரத்துறை அமைச்சர் பார்த்திபனையும் காணோம், எங்கேயுமே காணோம். இப்படி பல அமைச்சர்கள், ரமேஷ் ஆய்வு பண்ண முறுக்கெல்லாம் எந்த தேதியில சுட்டாங்கன்னு தேடினார் இல்லையா? அந்த 100 கோடி ரூபாய் பிரச்சனை வந்த பிறகு அவருக்கு அதுல சம்பந்தம் இல்லைன்னு நம்ம நம்பினா கூட அவரு இப்ப பேச்ச காணோம். அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் ஆய்வு நடத்தி சரக்கு பாட்டில் விலையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த விக்னேஷையும் ரொம்ப காலமா இப்போ சைலண்ட் ஆயிட்டாரு. சோ இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற ஒரே அமைச்சர் யார் அப்படின்னு சொன்னா மொத்தம் 35 பேர். 35ல முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதவியேற்ற நாள்ல இருந்து பேசல, அதனால அவரை லிஸ்ட்ல எடுக்காதீங்க. 34 அமைச்சர்கள்ல மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 அமைச்சர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுல இப்ப இன்னைக்கு பேசக்கூடிய பர்மிஷன் பெற்றிருக்கிற ஒரே அமைச்சர் சிடி நிர்மல்குமார் என்கிற ஷேடோ சிஎம் தான். நம்ம உருட்டுக்கட்ட புகழ் யாருன்னா நம்ம நிதியமைச்சர் மரிய வில்சன் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்காரு. சொந்த தம்பி அடிக்க போய், சொந்த அண்ணனை அடிக்க போய், தம்பி பொண்டாட்டி அடிக்க போய் பஞ்சாயத்தாயி, குடும்ப பஞ்சாயத்தாயி சமரச நீதிமன்றத்துக்கு சுத்தி திரிகிறார். அவரே நீ பேசக்கூடாதுன்னு வாயை மூடிட்டாங்க. யாரும் பேச தயாரா இல்லை. நம்ம பவுடர் அக்கா, எம்எல்ஏ பவுடர் அக்கா யாருன்னா பல்லவி, அந்த அம்மா முன்னாடி ஆய்வு நடத்தி குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போய் சீன்லாம் போட்டுச்சு, அது செல்ஃப் எடுக்கல. இப்ப அதையும் காணோம். இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்த, தண்ணி எடுத்து காமிக்கிறாங்க. இந்த கருப்பு கலர்ல இருக்கு, சாக்கடை கலர்ல இருக்கு தண்ணி, இதை தான் நாங்க குடிக்கிறோம், இதான் உங்க லட்சணமா, கரண்ட் போயிட்டே இருக்கு, இதான் உங்க லட்சணமானு எம்எல்ஏன்னு கூட மதிக்காம, ஒரு மரியாதை கொடுக்காம அந்த மக்கள் எல்லாம் போட்டு அதிகாரிகளை பொழக்க ஆரம்பிச்சோன்னா இது திருன்னு முழிக்குது அந்த அம்மா. அப்ப கையில குழந்தைய காணோம், சிம்பத்தி கிடையாது. ஸோ இது மாதிரி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தாவேகால ஆட்சி நிர்வாகத்திலையும் குளறுபடி, குழப்பம், நிர்வாகம் நடத்துறதுலையும் தடுமாற்றம், 60 நாளை தாண்டியும் இன்னும் மின்சார தட்டுப்பாடுக்கு சரி பண்ண தெரியல. ஆனா மின் கட்டணம் மட்டும் 2-3 மடங்கா எகிரி போச்சு. 3000 ரூபாய் வந்த இடத்துல 10,000 ரூபாய் வந்திருக்கு, 1000 ரூபாய் வந்த இடத்துல 5000 ரூபாய் வந்திருக்கு, 2000 ரூபாய் வந்த இடத்துல 8000 ரூபாய் வந்திருக்கு. ஒரு அம்மாவோட சம்பளமே 25,000 தானா. அந்த அம்மா சொல்லுது எனக்கு சம்பளமே 25,000 தாங்க, ஆனா எனக்கு பில்லு, கரண்ட் பில்லு 29,000 வந்திருக்கு. ஏப்பா தூய சக்தி ஆட்சியாளர்களே, நீங்கெல்லாம் இந்த பக்கம் வரலையாப்பா, பதில் சொல்லியாப்பானா எவனும் வாயை திறக்க மாட்டான். அதிகாரிகள் விட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயமா இருக்குது. நமக்கு தெரிந்த வகையில இப்போதைக்கு உள்ளாட்சி தேர்தல் இல்லை. கட்சியில பொறுப்புகள்லாம் போட்ட பிறகு அவர்கள் போய் அங்க மக்கள்கிட்ட போய் சோசப்பு விஜய் தலைமையிலான அரசை குறித்து புகழ்ந்து பேசி மக்கள்கிட்ட நன்மதிப்பை வாங்குவதற்கு டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தேர்தல் நடத்த திட்டம் வைத்திருக்கிறது தாவேக அரசாங்கம். எனவே மக்களே, உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல் வரும், நாம பயங்கரமா அப்படியே பரபரப்பா மொத்த சீட்டையும் பிடிச்சிடலான்னு கணக்கு போட்டுட்டு இருக்கு தாவேகா. சூடு பண்ணாங்கன்னா நாரிடும்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஏன்னா அந்த 60 நாள்ல பல்ல காட்டிடுச்சு நிர்வாகம். சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, நிர்வாக சீர்கேடு, மின்சார பற்றாக்குறை, பழிவாங்கும் நடவடிக்கை, எதிர்கட்சி எம்எல்ஏக்களை அரஸ்ட் பண்ணி உள்ள போடுறது, முன்னாள் அமைச்சர்கள் மீது பழிவாங்குற நடவடிக்கை, தொடர்ந்து வழக்குகள் போடுறது, இதே வேலையாவே திரியிறாரு. ஒரு நாள் கூட வாய் திறந்து பேசாமல் இருக்கிறார் சோசப்பு விஜய். அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்கள வெயிட் பண்ணிட்டே தானே இருக்காங்க. முதலமைச்சர் மாதிரியே மக்களும் அமைதியா இருக்காங்க. இந்த அமைதி என்பது ஆபத்தானது. மக்கள் நிச்சயமாக தாவேக அரசுக்கு எதிராகத்தான் திரும்புவார்கள் என்பதை தெரிந்து கொண்டதுனால அவங்களை கூல் பண்றதுக்காக ஏதாவது நலத்திட்ட உதவியை அந்த நேரத்துக்கு முன்பாக சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன இருக்கும்? பெருசா
பொம்பளைகளை கவர் பண்ற வேலையா தான் இருக்கும். 2500 ரூபா உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் பெண்கள் எல்லாம் வாய்ப்பு பொழுதுகிட்டு இப்ப ஏமாந்து ஓட்டு போட்ட மாதிரி ஓட்டு போட்டுருவாங்க நம்புறாங்க. என்ன நடக்குது அப்படின்றத பொறுமையா பார்ப்போம். அதோட நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.